Thursday மார்னிங். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி தான் செய்ய போறேன். சப்பாத்தி வந்து எனக்கு எப்பயுமே ஸ்டஃபிங் பண்ணி பண்ணா தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்டஃபிங்லேயே நிறைய விதமான ஸ்டஃபிங் இருக்கு. ஆனா நான் பண்றது மேக்ஸிமம் ஆனியன் ஸ்டஃபிங் தான். இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர்லலாம் எனக்கு இந்த வேலை முடிஞ்சிரும். இந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னா, ஸ்க்ரீனில் தெரியிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டஃபிங்குக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆனியன், சில்லி எல்லாமே மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சால்ட்டும் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம சப்பாத்தி எப்படி போடுறோமோ, அதே மாதிரி சப்பாத்தி தேய்ச்சுட்டு, அதில் இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தேய்ச்சு எடுத்துக்கலாம். அது மேலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொரியாண்டர் போட்டுக்கலாம். இல்லைன்னா எள்ள கூட போட்டுட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஆயிலில் சுடாம கீல போட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, என் பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நார்மலா சப்பாத்தி பண்ணி குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டஃபிங் பண்ணி குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதான் இன்னைக்கோட விளாக். நாளைக்கு பார்க்கலாம்.